அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடங்களில் இதுவரை 4 கவிதைக்கான அர்த்தத்தை நாம் கண்டுள்ளோம். இப்பொழுது வாருங்கள், 5வது கவிதைக்கான அர்த்தத்தை இன்று நாம் காண இருக்கின்றோம். அப்பொழுது கடைசியாக அந்த பெண்ணை தான் பிரியப்பட்ட பெண்ணை வர்ணித்தார்கள். அந்த பெண்ணை மானை போன்று இருக்கின்றார்கள் அந்த பெண் என்றும், அந்த பெண் சிரிக்கும் பொழுது அந்த கடவாய் பற்கள் தெரிக்கின்றது. அந்த கடவாய் பற்களில் வரக்கூடிய மனம் ஒரு தூய்மையான ஒரு மதுவின் அந்த நறுமணத்தை போன்று உள்ளது என்றும், அந்த மது எங்க தண்ணீர் கலக்கப்பட்ட ஒரு மது, அந்த தூய்மையான தண்ணீர் எங்கிருந்து வருகின்றது என்பதை எல்லாம் வர்ணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தண்ணீர், அந்த தூய்மையான தண்ணீர் கலக்கப்பட்ட மது, அந்த தண்ணீர் என்பது ஒரு ஓடையிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் என்று கூறினார் அல்லவா. இன்னும் அந்த தண்ணீரை தான் என்ன செய்கிறார், தொடர்ந்து வர்ணிக்கிறார். சரியா? அப்ப பாருங்க, அப்ப அந்த தண்ணியில எந்த ஒரு தூசியும் விழுவாதாம். ஏன்னா காற்று என்ன செய்யுமா, அந்த தூசி அந்த தண்ணி மேல, அந்த ஓடக்கூடிய அந்த தண்ணீர் இருக்குல்ல, அந்த ஓடையின் மேலே ஓடக்கூடிய அந்த தண்ணீரில் விழக்கூடிய தூசியை இந்த காற்று ஒதுக்கிட்டு போயிருமா. அப்ப அந்த தண்ணி எப்படி இருக்கும், தூய்மையா தானே இருக்கும். இன்னும் அந்த எப்பவுமே அந்த ஓடக்கூடிய அந்த ஓடு பாதை தண்ணீர் என்பது ஃபுல்லாதான் இருக்குமா, நிரம்பியதாகவே தான் இருக்குமா. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேகங்கள் மழை பொழிந்து பொழிந்து அந்த இடம் எப்பவும் வறண்டு விடாமல் எப்பவுமே அந்த தண்ணீர், அந்த ஓடுபாதையில் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் என்று கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்க, அதான் இந்த இடத்துல சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க, தன்ஃபிர் ரியாஹு அல் கதா அன்ஹு, காற்று குப்பைகளை நீக்கிவிடும், அன்ஹு அந்த தண்ணீரை விட்டும் குப்பைகளை நீக்கி விடுகின்றன. அந்த மாசு, அந்த குப்பைகளை நீக்கி விடுகின்றன. இன்னும் அந்த தண்ணீரை என்ன செய்கின்றது, அந்த தண்ணீர் இருக்கும் அந்த இடத்தை நிரப்புகின்றன. மின் சௌபி சாரியத்தின் பைதுன் யஆலீலு, யஆலீலு என்றால் மேகங்கள், வெண்ணிற மேகங்கள். சரியா? பைல்னா வெள்ளை, யாழிலுனா மேகங்கள். அந்த வெண்ணிற மேகங்கள் அந்த தண்ணீர் இருக்கும் இடத்தை நிரப்பி விடுகின்றன. மின் சௌபி சாரியத்தின், ஓகேவா, இரவில் பொழியும் அந்த மலையில் இருந்து அந்த வெண்ணிற மேகங்கள் அந்த இடத்தை, அந்த தண்ணீர் இருக்கும் இடத்தை நிரப்பி விடுகின்றன. காத்து அடிக்குது, அந்த காத்து என்ன செய்யுது, குப்பையில நீக்கி அது சுத்தமாவே பாத்துக்குது. அதே போல இந்த வெண்ணிற மேகங்கள் இரவில் பொழியும் மழை, சாரியத்தை பின்னாடி அர்த்தம் பார்க்க போறோம் ஒன்னொன்னுத்துக்கும். அந்த இரவில் பொழியும் மலையில் இருந்து அது நிரப்பிக் கொண்டே இருக்கின்றது. சரியா? அப்ப பாருங்க, யானி கவிஞர் நாடுகிறார், அன்னர் ரியாக நிச்சயமாக காற்றாகிறது, தக்ஷிஃபு அன்ஹு அந்த நீரை விட்டும் நீக்குகின்றது, மா யஅலூஹு அந்த நீருக்கு மேலே உள்ள ஒன்றை. அத மேல குப்பை, சாதாரணமா தண்ணி ஓடுனா ஆறு குளத்துல எல்லாம் தெரியும், மேல குப்பையா கிடைக்கும்ல, தண்ணி மேல மிதக்கும்ல, அதான் தண்ணிக்கு மேலே உள்ள ஒன்றை என்ன செய்கின்றது, அந்த தண்ணீரை தொட்டும் அந்த காற்று நீக்குகிறது. ஒத்து சொஃபீஹி இன்னும் அந்த தண்ணீரை அந்த காற்று சுத்தப்படுத்துகிறது. அஃப்ரத்தஹுன்னு சொல்ல, இந்த அஃப்ரத்தஹுக்கு என்ன அர்த்தம், பிமானா மலஅஹு, மலஅஹு என்ற அர்த்தம். அந்த தண்ணீர் உள்ள இடத்தை அது நிரப்புகின்றது. எது, அந்த மேகங்கள் நிரப்புகின்றது, மழை பொழிந்து நிரப்புகின்றது. இப்போ சாரியத்துக்கு என்ன அர்த்தம், அஸ்ஸஹாபத்து மேகமாகும், அல்லதி எத்தகைய மேகம், அது செல்லும், தஸ்ரி லைலன் இரவிலே செல்லுமே நகருமே, அத்தகைய மேகம். அதனால சாரியத்துக்கு இரவில் போகும் மேகத்தின் பொழிவில் இருந்து, அந்த மலை பொழிவில் இருந்து அதை அந்த தண்ணீர் போகும் இடத்தை அது நிரப்பி விட்டது என்று நாம் சொன்னோம். சரியா?
பாருங்க, கவுலுஹு பைலுன் யஆலீலு என்பதாகிறது. யானி சஹாயிபு ஐலன். இதை கொண்டு கவிஞர் மேகங்களே யானி சஹாயிப ஐலன் என்ன செய்கிறார்? கவிஞர் மேகங்களையே நாடுகிறார். பைலுன் யஆலீலு கொண்டும் மேகங்களையே நாடுகிறார். ஹாதா அஹ்ஸனு மா யஹ்தமிலுஹு ஹாதல் மௌலிஅ. இதுவாகிறது, இந்த அர்த்தமாகிறது. இந்த இடத்தில் எதை சுமத்தினார்களோ அந்த ஒன்றில் அழகானதா இருக்கும். இப்ப இந்த இடத்தில் வைக்கப்பட்ட அர்த்தத்திலே மிகவும் அழகான அர்த்தம் இந்த அர்த்தமாக தான் இருக்கும். நம்ம சொன்ன அர்த்தம் தான் சரியானதா இருக்கு. வேற அர்த்தம் வேற ஷரஹ்ல நிறைய அர்த்தங்கள் வருகின்றது இந்த இடத்துல. ஆனா இந்த இடத்துல இப்ப நம்ம வச்ச அர்த்தம் தான் என்னது? அஹ்சன், மிகவும் அழகானதா இருக்கு. இந்த அர்த்தம் தான் அஹ்சனு மா யஹ்தமிலுஹு ஹாதல் மௌதிஅ. இந்த இடத்தில் எதை சுமத்தினார்களோ, எந்த அர்த்தத்தை சுமத்தினார்களோ அந்த அர்த்தத்தில் மிகவும் அழகானதாய் இருக்கின்றது இந்த அர்த்தம் தான். சரியா? இப்ப என்ன சொல்ல வராங்க? அந்த மதுவை ஒரு தண்ணியை கலந்தாங்க. அந்த தண்ணி எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம் போன பாடத்துல. அந்த தண்ணி ஒரு ஓடு பாதையில் இருந்து எடுக்கப்பட்டது. அந்த ஓடு பாதை குளிர்ந்த ஓடு பாதை. அது ரெண்டு பள்ளத்தாக்குக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு ஓடு பாதையிலிருந்து அந்த வளையும் இடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்று போன பாடத்துல பார்த்தோம். இன்னும் அந்த தண்ணியில மேல எந்த குப்பையும் இல்லாம அந்த காற்று முழுசா நீக்கிறதுன்னு சொன்னோம். அதே போல அந்த காற்றுல அந்த தண்ணி ஓடு பாதையில எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அது என்னது? மேகங்கள் எப்பவுமே அதுல மழை பொழிஞ்சு அங்க தண்ணி, அந்த சுத்தமான தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் என்று கூறுகிறார்கள். அப்புறம் பாருங்க, வயலு உம்மிஹா ஹுல்லதன். இப்ப முடிஞ்சிருச்சு. மேல முடிச்சிட்டாங்க, அந்த தண்ணியை பத்தி வர்ணிச்சிட்டாங்க. ஆஹ் அந்த பெண்ணை பத்தி வர்ணிச்சுட்டு வந்தாங்களே, இப்ப மறுபடியும் அந்த பெண்ணை பத்தி பேச வராங்க. என்ன பேச வராங்கன்னா, பானத்தை சுவாதினி பிரிஞ்சு விட்டாங்க. அதானே அதுதானே அந்த வேதனையை தானே இந்த கவிதையில அவங்க வெளிக்காட்டிட்டு இருக்காங்க கவிஞர் அவர்கள். என்னை விட்டு இப்படி போயிட்டாங்க, அந்த பெண் பிரியும் பொழுது அவ்வளவு அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பிரிஞ்சா? அவ மட்டும் சொன்னபடி நடந்திருந்தா, வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு நல்ல பெண்ணா இருந்திருப்பா. இப்படி வாக்குறுதியை நிறைவேற்றாம என்னை விட்டு பிரிஞ்சு விட்டாளே அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இந்த கவிதை வரியில அதான் சொல்ல வராங்க. ஒருவேளை உண்மையா வாக்குறுதி கொடுத்ததுக்கு உண்மையா நடந்துகிட்டா, மத்தவங்க சொன்ன உபதேசத்தை கேட்ட உண்மையா நடந்துகிட்டா, இருக்கிற தோழிலேயே அவதான் பெஸ்ட் தோழியா இருந்திருப்பாளே. ஆனா அப்படி நடந்துக்கலையே அவ அப்படின்னு அவருடைய கவிஞருடைய வருத்தத்தை இங்க வெளிக்காட்டுறாங்க. பாருங்க கவிஞர் 6வது நம்பர் கவிதையை பாருங்க. வயலு உம்மிஹா ஹுல்லத்தன். கேடு உண்டாகட்டும்னு அர்த்தம் அசல்ல. ஆனா கவிதைகளை அதே போல அரபியர்கள் இதை ஒரு துவாவாக இதை பயன்படுத்துவார்கள். அந்த பெண்ணுடைய தாய் சகோதரியால் எவ்வளவு மென்மையானவளாக இருந்திருப்பாள். என்னது ஹுல்லத் என்றால் தோழமையில். தோழமையில் எவ்வளவு மென்மையானவளாக, சிறந்தவளாக அந்த பெண் இருந்திருப்பாள். இந்த வைலுமிஹாக்கு சேர்த்து என்ன அர்த்தம்னா பின்னாடி வருது. வேற வேற ரிவாயத்துல இந்த இடத்துல வேற வேற வார்த்தைகள் வந்திருக்கு. அக்ரிம் பிஹா ஹுல்லத்தன் வந்திருக்கு. ஃபயாலஹா ஹுல்லத்தன் வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, தோழமையில் அந்த பெண் எவ்வளவு சிறந்தவளாக இருந்திருப்பாள், எவ்வளவு சங்கையானவளாக இருந்திருப்பாள். லவ் அன்னஹா சதக. நிச்சயமாக அந்த சுஆத் உண்மையாக இருந்தால், பிவாதிஹா அவளுடைய வாக்குறுதியை கொண்டு உண்மையாக இருந்திருந்தால், அவ் அல்லது லவ் அன்ன லவண்ணன் நுஸ்ஹ மக்பூலுன். நிச்சயமாக உபதேசங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகியிருந்தால், அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்ட உபதேசங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகியிருந்தால், எவ்வளவு நல்ல தோழமை கொண்ட பெண்ணாக அவள் இருந்திருப்பாள். ஆனா எதுவுமே செய்யல, உபதேசம் சொல்லி எதுவுமே கேட்கல. அதே போல வாக்குறுதி எதுவுமே அவள் நிறைவேற்றல. அப்ப ஒருவேளை அவ உண்மையா இருந்து எல்லா உபதேசங்களும் கேட்டிருந்தா எவ்வளவு நல்ல தோழமை உள்ள பெண்ணாக இருந்திருப்பாள் அப்படின்னு கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு சொல்கிறார்கள், கவிதையில் சுட்டி காட்டுகிறார்கள். அல்லதி ரவாஹு திப்ரீசி ஃபி ஷரஹிஹி. இமாம் திப்ரீசி இமாம் திப்ரீசி ரஹிமஹுல்லா எதை அறிவித்தார்களோ அத்தகையதாகிறது. ஃபி ஷரஹிஹி. திப்ரீசி இமாம் அவர்களின் விரிவுரையிலேயே எதை அறிவித்தார்களோ அத்தகையதாகிறது. ஹக்ரிம் பிஹா ஹுல்லத்தன். வைலும்மிஹா ஹுல்லத் என்ற இடத்துல அக்ரிம் பிஹா ஹுல்லத்தன் இருக்கு. சரியா? அக்ரிம் பிஹான்றது அஃபில் பிஹா. இது தஜ்ஜுபுடைய சீகா நமக்கு தெரியும். அப்ப தஜ்ஜுபுடைய சீகானா தோழமையால் அந்த பெண் எவ்வளவு சங்கையானவளாக இருந்திருப்பாள் அப்படின்னு என்னது, எவ்வளவு சங்கையானவள். தஜ்ஜுபாவை யூஸ் பண்ணும். சரியா? இப்ப திப்ரிசி இமாம் அவங்களுடைய ஷரஹ்ல வரும் பொழுது இதுக்கு நிறைய ஷரஹ் இருக்கு. அல்ல இமாம் திப்ரிசி இமாமுடைய ஷரஹ்ல என்ன வருது இந்த இடத்துல? அக்ரிம் பிஹா ஹுல்லத்தன் வருது. பக்கதாலிக்கு இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி ரஹிமஹுல்லா. அவ்வாறே இப்னு ஹிஷாம் அறிவித்த ஃபி ஷரஹிஹி அவர்களுடைய ஷரஹில இருக்கின்றது. எப்படி இருக்கு? அக்ரிம் பிஹா ஹுல்லத்தன் என்றே இருக்கின்றது. ஓகேவா?
அப்ப திப்ரீசி இமாம் ஷரஹ்லயும் அக்ரீம் பிஹா குல்லத்தான் இருக்கிறது. ஒக்கதாரிக்கு அவ்வாறு தான் அக்ரீம் பிஹா குல்லத் என்றுதான் இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஷரஹிலேயும் இருக்கின்றது. வயர்வா இன்னும் அறிவிக்கப்பட்டது ஃபயாலஹா குல்லத்தன், இதுக்கும் அதே அர்த்தம் தான். அந்த பெண்ணுக்கு தோழமை எவ்வளவு சங்கையான தோழமை இருக்கின்றது என்று இதுவும் என்னதுதான், தாஜ்ஜுப் தான். சரியா? அப்படி மூணு ரிவாயத் இருக்கு. வயலு உம்மிஹா ஹுல்லத்தன், அக்ரிம் பிஹா ஹுல்லத்தன், ஃபயாலஹா ஹுல்லத்தன். வல்முராது ஹுனா தாஜ்ஜுபு, இங்க நோக்கமாயிர தாஜ்ஜுபு ஆச்சரியமா இருக்கும். அப்ப எவ்வளவு சங்கையான தோழமை அப்படின்னு ஆச்சரியமா சொல்றதுதான் இங்க நோக்கம். சரியா? வல் ஹுல்லத்து, இன்னும் தோழமை ஹுல்லத் என்ற அர்த்தமாகிறது ஃபி ஹாதல் மௌதிஇ, இந்த இடத்திலே ஹுல்லத் என்ற அர்த்தமாகிறது என்னது, மிஸ்லுல் ஹில்லி, ஹில்லை போன்றுதான் இருக்கும். ஒஹுவ ஹலீலு, அதுவாகிறது அல் ஹலீலா இருக்கும், தோழன் என்ற அர்த்தமா இருக்கும். இப்ப இங்க தோழி என்ற அர்த்தம். சரியா? முல்மானா என்ன அர்த்தம்? மா அக்ரமஹா, எவ்வளவு சங்கையான தோழியாக இருந்திருப்பாள் அந்த பெண், எவ்வளவு சங்கையானவளாக இருந்திருப்பாள். லவ் வஃபத் பி மௌஊதிஹா, அந்த பெண் நிறைவேற்றியிருந்தால், அந்த பெண்ணுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஒன்றை கொண்டு அந்த பெண் நிறைவேற்றியிருந்தால் எவ்வளவு சங்கையானவளாக அந்த பெண் இருந்திருப்பாள். அவ், அல்லது ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருந்தால், கபிலத் அவ் கபிலத்தில் நுசஹ, உபதேசங்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் எவ்வளவு சங்கையான ஒரு பெண்ணாக அவர் இருந்திருப்பார். ஆனா எதுவுமே கேட்கல, நம்ம சொன்ன எதுவுமே அந்த பெண் என்ன செய்யல, காது கொடுத்து கேட்கல, வாக்குறுதியை மீறிட்டா. அதே போல உபதேசம் செஞ்சு எதுவுமே அவ மனசுல ஏத்துக்கவே இல்லை. சரியா? இப்ப நுசஹனா நற்போதனை, அந்த நற்போதனையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் எவ்வளவு நல்லதாக இருந்திருக்கும். சரியா? அப்ப பாருங்க, ஏழாவதுல என்ன சொல்றாங்க, லாக்கின்னஹா, என்றாலும் அந்த பெண், ஹுல்லத்துன், எப்படி இருக்கிறாள், ஒரு தோழியாக இருக்கிறாள். சரியா? அவர் எப்படி ஒரு தோழி, கது சீத்தம் இந்த மிகா, பயங்கரமா தாக்குகிறார். அது சுவாதுன்ற பெண்ண, என்ன அவ ஒரு தோழி எப்படிப்பட்ட பெண்ணா, அவ ரத்தத்திலே ஊறி இருக்கு. என்னது, மத்தவங்களுக்கு வேதனை கொடுக்கறதும், பொய் சொல்றதும், வாக்குறுதிக்கு மாறு செய்யறதும், அதே போல மாறி மாறி நடக்கிறதும், ஒரே மாதிரி இல்லாம எப்ப பார்த்தாலும் வேற வேற மாதிரி நடக்கிறதும், இதெல்லாம் ஒரு ரத்தத்திலே ஊறி இருக்குன்னு சொல்லி சுவாத, பிரிஞ்சு போன வேதனையில அந்த சுவாத பயங்கரமா கவிஞர் அவர்கள் தாக்குகிறார்கள். லாக்கின்னஹா, என்றாலும் அந்த பெண், சுவாத் என்ற பெண், ஃபுல்லத்தும், ஒரு தோழியாக இருக்கிறாள். கது சீத்தம் இந்த மிகா, அந்த சுவாதுடைய ரத்தத்தில், அந்த தோழியுடைய ரத்தத்தில் கலக்கப்பட்டு விட்டது. ஃபஜ்உன் வ வல்உன் வ இஹ்லாஃபுன் வ தப்தீலுன். சரியா? துன்புறுத்துவதும், இன்னும் பொய் சொல்வதும், வாக்குறுதிக்கு மாறு செய்வதும், இன்னும் மா மாறிக்கொண்டே இருப்பதும், ஒரே ஒரே நிலையில் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பதும் அந்த தோழியின் ரத்தத்தில் இருந்து கலக்கப்பட்டு விட்டது. அத்தகைய தோழியாக இந்த சுவாத் என்ற பெண் இருக்கிறாள். சரியா? இப்ப பாருங்க, சீத்த என்றால் ஹுனா, இங்க சீத்தோடைய அர்த்தம் ஆகிறது மானா குளித்த, குளித்த என்ற அர்த்தத்தை கொண்டு இருக்கின்றது. அப்ப சீத்தனா குளித்தன்னு அர்த்தம், குளித்தனா கலக்கப்பட்டதுன்னு அர்த்தம். யுகாலு, சொல்லப்படும் சாத்த. சரியா? அப்ப சாத்த என்றால் என்ன? சீத்த என்பது மஜ்ஹூல், சாத்த என்பது மஅரூஃப். ஓகேவா? சாத்த ஷைஅ, அவன் அந்த விஷயத்தை கலந்தான் என்று சொல்லப்படும். சாத்த ஷைஅனா, அவன் அந்த விஷயத்தை கலந்தான் என்று சொல்லப்படும். எப்ப? இதா ஹலத்த ஷைஐனி ஃபி இனாஇன், அவன் இரண்டு விஷயத்தை கலந்தால், ஒரு பாத்திரத்தில் இரண்டு விஷயத்தை கலந்தால், சும்மா லரபகுமா, பிறகு அந்த ரெண்டு விஷயத்தையும் குலுக்கினால், எதிகி தன் கையால் குலுக்கினால், ஹத்தா எஃப்தலிதா, அந்த ரெண்டு விஷயமும் கலக்கும் வரை தன் கையால் அந்த ரெண்டு விஷயத்தை குலுக்கினால் அவன் அந்த விஷயத்தை கலக்கினான் என்று சொல்லப்படும். அப்ப நம்ம என்ன செய்வோம், ரெண்டு விஷயத்த கலக்கணும்னா ரெண்டத்தையும் எடுத்து ஊத்துவோம் ஒரு பாத்திரத்துல, புடிச்சு குலுக்குவோம்ல, லரபகமான அதான் என்ன சொல்றாங்க, ரெண்டு விஷயத்த கலந்து குலுக்குறது, நல்லா கையால குலுக்கி எதுவரை அது நல்லா கலக்கிற வரை, ரெண்டும் கலக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குலுக்குனா என்னன்னு சொல்லப்படும், சாத்த செய்ய, அந்த விஷயத்தை அவன் கலக்கினான் என்று சொல்லப்படும். அப்ப சாத்தவுக்கு என்ன அர்த்தமும் கொடுக்கலாம், ஹலத்துன்ற அர்த்தமும் கொடுக்கலாம். முல் ஃபஜ்உ, ஃபஜ்அ ஆகிறது மஸ்தரு, இது என்ன மஸ்தர் ஆகும். மஸ்தருன், இது என்னவாகும், ஒரு வேர் சொல்லாகும். ஓகேவா? ஃபஜஅஹு பிஷ்ஷைஇ, அப்ப என்ன அர்த்தம் கொடுக்கணும், ஃபஜஅஹு பிஷ்ஷைஇ என்று சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை கொண்டு அவன் துன்புறுத்தினான். ஃபஜஅனா துன்புறுத்தினான், அவன் துன்புறுத்தினான். பிஷ்ஷைஇ, ஒரு விஷயத்தை கொண்டு அவன் துன்புறுத்தினான். ஓகேவா? ஃபஜஅனா அதோடைய மஸ்தர், ஃபஜஅ என்ற மாலியின் மஸ்தர் தான் ஃபஜஅ. அப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க, வல் வல்உ அல் கதிபு,
முல்ல என்றால் பொய்யின் அர்த்தம். அப்ப கலந்திருக்கின்றது, துன்புறுத்துவது கலந்திருக்கின்றது, பொய் கலந்திருக்கிறது. ஓகேவா? சொல்மானா இன்னும் இந்த கவிதையின் அர்த்தமாகிறது, அன்ன ஹாதிகில் ஹுல்லத்த, நிச்சயமாக இந்த தோழி ஆகிறவள், அது ஹுலித்த விதமிஹா, அந்த தோழியின் ரத்தத்தை கொண்டு கலக்கப்பட்டு விட்டது. ஹாதிகில் அஷ்யா உல் மதுகூரத்து, மேற்கூறப்பட்ட விஷயங்கள் அந்த பெண்ணின் ரத்தத்தை கொண்டு கலக்கப்பட்டு விட்டது. வகிய, அந்த கூறப்பட்ட விஷயங்கள் ஆகிறது, அன்னஹா நிச்சயமாக அவளாகிறவள், அந்த தோழி சுஆத் என்ற தோழி ஆகிறவள் என்ன செய்கிறாள்? தஃப்ஜஉ, வேதனை தருகிறாள். ஃபர்ஸ்ட் என்ன கூறுகிறார்? துன்பம் தருகிறாள். அதுக்கப்புறமா என்ன செய்கிறார்? வதக்திபு லஹு, இன்னும் பொய் கூறுகிறாள். லஹு, அந்த கவிஞரிடம் பொய் கூறுகிறாள். வதுகாலிஃபுஹு, இன்னும் அந்த கவிஞருக்கு மாறு செய்கிறாள். வதஸ்தப்திலு பிஹி, இன்னும் அந்த கவிஞரை கொன்று மாறி மாறி நடக்கிறாள். ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறாள், மாறி மாறி நடக்கிறாள். வலா தபகா அலா ஹாலத்தின், ஒரே நிலையின் மீது அவள் மீதமாக மாட்டுகிறாள், நிலையாக இருக்க மாட்டுகிறாள். அப்ப வேதனை, பொய், மாறு செய்யறது, மாறி மாறி நடக்கிறது, இதுவே அந்த பெண்ணுடைய இதுவா இருக்கு. அப்ப ரெண்டு கவிதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அந்த பெண்ணு சொல்ற மாதிரி நடந்துகிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அந்த பெண் அப்படியா இருக்கு, மாறி மாறி நடக்குது, ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு கவிதையில கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, கவிதை நம்பர் 8 நம்ம பார்க்க போறோம். فما تدوم على حال تكون بها كما تلون في أثوابها الغول. அவள் ஃபி ஹாலின் தக்கூனு பிஹா, எந்த நிலையை கொண்டு அந்த பெண் ஆகியிருக்கிறாளோ அத்தகைய ஒரு நிலையின் மீது அவள் நிரந்தரமாக இருப்பதில்லை. அப்ப மறுபடியும் அதே தான் தொடர்ந்து கவிஞர் சொல்றாரு. ஒரு எந்த நிலையில இருக்காங்களோ, அதே அதாவது ஒரு மனிதன் ஒரே நிலையில இருந்தா இவங்க இப்படிதான் முடிவு பண்ணிடலாம். இப்படி மாறிக்கிட்டே இருந்தா என்னன்னு முடிவு பண்றது? அந்த மனிதனை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் கவிஞருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே நிலையிலே இருப்பதில்லை. அந்த பெண்ணு எந்த நிலையை கொண்டு அந்த பெண் ஆகியிருந்தாலோ, அந்த சுவாத் ஆகியிருந்தாலோ அத்தகைய ஒரு நிலையின் மீது அந்த சுவாத் நிரந்தரமாக இருப்பதில்லை. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? கமா தலவ்வனு ஃபி அஸ்வாபிஹா அல் ஊலு. ஓகேவா? ஊல் என்ற பூதம், அரக்கி தன் ஆடைகளில் நிறம் மாறுவதை போல. இப்ப ஊல்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பேய், பூதம். அந்த பூதம் என்ன செய்தான்? தன்னுடைய ஆடைகளில் நிறம் மாறுவதை போல இவளும் அந்த நிலையில, ஒரே நிலையில நிரந்தரமா இல்லாம மாறிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க கவிஞர். சரியா? அதான் இங்க சொல்றாங்க, ஹாதல் பைத்து, இந்த கவிதை வரியாகிறது, ஈலாஹுன், தெளிவாக்கக்கூடியதா இருக்கும், லிமா கபுலஹு, இந்த கவிதை வரிக்கு முன்னால் உள்ள ஒன்றை தெளிவாக்கக்கூடியதா இருக்கும். மின் அன்னஹா, நிச்சயமாக அந்த பெண்ணாகிறவள், சுவாத் என்ற அந்த தோழி, லா ததூமு அலா ஹாலின் வாஹிதத்தின், ஒரே நிலையின் மீது நிரந்தரமாக இருப்பதில்லை, அவள் இருக்க மாட்டுகிறாள் என்பதை தெளிவாக்கக்கூடியதா இருக்கும். பத்து தலவ்வனு அல்வானன், பல நிறங்களாக நிறம் மாறிக்கொண்டே அந்த பெண் இருக்கிறாள். கமாத்து தலவ்வனு ஊலு, அந்த பேய், பூதம் எப்படி நிறம் மாறுமோ அதே போல இதுவும் நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறாள். ஹக்கீக்கத்துல ஊழி, இன்னும் அந்த ஊழ் இருக்கிறது அல்லவா, அந்த ஊழுடைய உண்மையான அர்த்தமாகிறது என்னவென்றால், அன்ன குல்ல மகதால குல்ல மகதாலல் இன்சான ஃபஅஹ்லகஹு ஃபஹுவ ஊலுன். அப்ப என்ன சொல்றாங்க? எது நிச்சயமாக மனிதனை தாக்குமே அத்தகைய ஒவ்வொன்றும் ஆகிறது. ஃபஹ்லகஹு, இன்னும் அந்த மனிதனை தாக்கி அந்த மனிதனை அழிக்குமே அத்தகைய ஒவ்வொன்றும் ஆகிறது. ஃபஹுவ ஊலுன், அது ஊலாகும். இப்ப ஊலுடைய அசல்னா மனிதனை தாக்கி அழிக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் என்னது? ஊல் தான். அரபு, ஆனால் அரபியர்கள் சம்மா, என்னது? அரபியர்கள் சம்மி, பேர் வைத்தார்கள், குல்ல தாஹியத்தின், ஒவ்வொரு. அப்ப என்னது? அரபியர்கள் என்ன செய்தார்கள்? அடிப்படையற்ற கற்பனையான விஷயங்கள். சரியா? குல்ல தாஹியத்தின், கற்பனையான விஷயத்திற்கு என்னன்னு பேர் வச்சாங்க? ஊலன் என்று பேர் வச்சாங்க. அதாவது பூதம், அங்க ஏதோ, நம்மளே அதானே, அங்க ஏதோ சத்தம் கேக்குது, அந்த சத்தத்துக்கு காரணம் தெரியல, அப்ப என்ன சொல்லுவோம்? ஏதோ பூதம் சுத்துது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இந்த மாதிரி பூதம், இந்த மாதிரி இது விஷயத்துக்கு ஊலுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அதான் சொன்னாங்க, அரபியர்கள் பெயர் வைத்தார்கள் குல்ல தாஹியத்தின் ஊலன். ஓகேவா? அடிப்படையற்ற கற்பனையான ஆஹ் திகிலூட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஊல் என்று பெயர் வைத்தார்கள். அல தஹ்வீலி வத்தாதீமி. ஓகேவா? அத ரெண்டு விஷயம் இங்க சொல்றாங்க. ஓகேவா? தஹ்வீல்னா அச்சுறுத்துவதின் பிரகாரமும், இன்னும் அதை பெரிதாக கருதுவதின் பிரகாரமும்,
ஊல் என்று பெயர் வைத்தார்கள். அலாமா ஜரத் ஆதத்துஹும் ஃபி கைரிஹா மினல் அஷ்யா இல்லத்தி லா அஸ்ல லஹா. அவர்களுடைய வளமை ஃபி கைரிஹா மற்றவைகளிலே, இது மட்டும் இல்ல மற்றவைகளிலே அவர்களுடைய வளமை செல்லும் ஒன்றின் பிரகாரம் அஷ்யாஇ விஷயங்கள், மற்ற விஷயங்களில் இருந்து, இது அல்லாத மற்ற விஷயங்களில் இருந்து அவர்களுடைய வளமை செல்வதின் பிரகாரம், அல்லது எத்தகைய மற்ற விஷயங்கள் லா அஸ்லலஹா அதற்கு என்ன இல்லை, அசலே இருக்காது, அந்த விஷயங்களுக்கு அசலே இருக்காது, அத்தகைய விஷயங்களில் இருந்து மற்றதிலே அவர்களுடைய வளமை செல்லும் ஒன்றின் பிரகாரம் இதற்கு ஊல் என்று பெயர் வைத்தார்கள். கல் அன்கா வகைரிஹா, அன்கா என்ற பறவை போல, அன்கா அல்லாத மற்றவைகளை போல. சரியா? அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க வழக்கப்படி அரபியர்களுடைய வழக்கம் என்ன, ஒவ்வொரு பேரழிவு, ஆபத்து, அபாயம், தஹ்வீல் பேரழிவு, தாதீம் அபாயத்தையும் மிகைப்படுத்தி காட்டுவதற்குரிய, பெரிதுபடுத்தி காட்டுவதற்குரிய ஒவ்வொன்றுத்துக்கும் ஊல் என்று அழைத்தனர். ஓகேவா? இது அவங்களுடைய வழக்கமும். சரியா? எப்படி இந்த மாதிரி உண்மை இல்லாத கற்பனையான விஷயங்களுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறது அரபியர்களுக்கு பழக்கம். எப்படி அன்கான்ற பறவைக்கு பேர் வச்சாங்களோ அதே போலதான். ஏன் அன்கான்ற பறவைக்கு என்ன கிடையாது, உண்மையிலேயே அன்கான்ற ஒரு பறவை இல்லை, கற்பனையாக செய்யப்பட்ட ஒரு விஷயம், ஆனா அதுக்கு அன்கான் பேர் வச்சாங்க. ஓகேவா? அதே போலதான் அவங்களுடைய வளமை இவ்வாறு இருக்கக்கூடிய என்னது பேரழிவு அபாயம் தரக்கூடிய விஷயத்திற்கு என்னது என்னன்னு பேர் வச்சாங்க, ஊல் என்று பெயர் வைத்தார்கள். சரியா? இன்னும் இந்த அன்காவை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அது தாஹியா. அப்ப தாயிரு, இது ஒரு பறவை. தாயிரும் பறவை, மாரூஃபுல் இஸ்மி பெயர் அறியப்பட்டது, மஜ்ஹூல் ஜிஸ்மி அதோடைய உடல் அறியப்படாததாக இருக்கின்றது. அப்ப தாஹியா என்ற அர்த்தம். அப்ப தாஹியானா அவங்களை பயம்புறுத்தக்கூடிய, இன்னும் என்னது, அது அவர்களை திகை திகைப்பில் திகைப்பில் திகிலூட்டக்கூடிய ஒரு விஷயம் அன்கா. அப்ப அன்கா பறவை, அப்ப நம்ம பூச்சாண்டின்னு நம்ம சொல்றோம்ல, ஒண்ணும் இல்ல, அது பூச்சாண்டி இருக்காங்களா இல்லையானா இல்ல, ஆனா திகில் ஊட்டுறதுக்காக இன்னும் சொல்லுவோம். அதே போல அன்கான்ற பறவை இருக்கான்னு, அந்த உடல் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா அந்த பறவை பேரு எல்லாருக்குமே தெரியும். அரபியில நிறைய கவிதையில அன்கான்ற பறவை வரும், ஆனா அதோடைய உடல் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த பறவை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த அன்காவை திகில் ஊட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே போலதான் இந்த ஊலும் என்னது, திகில் ஊட்டுறதுக்காக, என்னது பூச்சாண்டி பயம் காட்டுறதுக்காக திகில் ஊட்டக்கூடிய ஒண்ணுக்கு பேரா வச்சாங்க. சரியா? அந்த ஊல் வருதுன்னா என்னது, தாதியும் மிகப்பெரிய ஆபத்து வருதுன்றது காட்டுறதுக்கு. ஓகேவா? ஒண்ணுக்கு இல்ல. இங்க இருந்து படிக்கணும். வனக்கல இன்னும் அறிவிக்கின்றார்கள், சுஹைலி இமாம் சுஹைலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஹ் அபுத்வல நிச்சயமாக பாத்திலாக்கி விட்டார்கள், ஹுக்மல் ஊலி அந்த ஊருடைய சட்டத்தை என்ன செய்து விட்டார்கள், பாத்திலாக்கி விட்டார்கள். ஓகேவா? இப்ப என்ன ஊருடைய சட்டம், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. லா அதுவா லா ஊல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பூதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த பூதத்துடைய சட்டத்தை பாத்தில் வீணாக்கி விட்டார்கள், அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அத கீழே கூட அதோடைய இது வருது பாருங்க, என்னது லா அதுவா, அது என்னது லா அதுவானா என்னது, தொற்று நோய் என்பதும் கிடையாது, அதே போல ஊல் அந்த பூதம் கீதம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க, அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, இந்த ஊல்ன்ற ஒரு பூதம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கவிதைகள்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பூதம் உண்மையிலே இருக்கானா இல்ல, லா ஊல ரசூல்லா தெளிவா சொல்லிட்டாங்க, ஊலுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. சுஹைலி அவங்க விளக்குறாங்க, விபத்தான்னா ஜாஹிலியால சொல்லப்பட்ட அந்த கட்டுக்கதைகள்ல சொல்லப்படக்கூடிய அந்த ஊழுன்ற விஷயம், அவங்களுடைய கற்பனைகள் சொல்லப்படக்கூடிய ஊழுன்றது அது வெறும் கற்பனை தான், உண்மையில ஊழுன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ரசூல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால இது வெறும் கவிதைகளுக்காக கற்பனையாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அன்கா பறவை எல்லாம், அதே போல இந்த பூதம் எல்லாம். அதனால பூதத்துடைய சட்டத்தை பாத்திலாக்கி விட்டார்கள், அப்படி ஊழன் ஒரு பூதம்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நபிகளார் தெளிவாக்கி விட்டார்கள். அத்திபிரிசி, திப்ரீசி இமாம் அதை கொண்டு வருகிறார்கள் ஃபி ஷரஹிஹி, அவர்களின் ஷரஹிலே அவருடைய விரிவுரையிலே திப்ரீசி இமாம் இதை கொண்டு வரார்கள். பாதல் பைத்தில் முத்தகத்திமி, முந்தைய கவிதைக்கு பின்னால் இந்த கவிதையை திப்ரீசி இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஓகேவா? அப்ப திப்ரீசி இமாம் என்ன சொல்றாங்க, இதை முந்தைய கவிதைக்கு பின்னால் இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இல்ல, முந்தைய கவிதைக்கு பின்னால் தானே இதுலயும் வருது, அதனால முத்தகத்திம்னு வந்திருக்கு.
முந்தைய கவிதைக்கு பின்னால் வந்திருக்கு. இதுலயும் என்னது, முந்தைய கவிதைக்கு பின்னால் தான் வந்திருக்கு. அதனால ரெண்டுத்துலயும் என்ன இல்லை, ரெண்டு ஒரு வித்தியாசமும் இல்லை. சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம என்ன செஞ்சாச்சு, இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. கவிதை 8 வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கவிதை 9 அடுத்த பாடத்தில் காண்போம். ஆசிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.